எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிலாசோர். இன்னைக்கு நம்ம ஒரு புது அனிமே விண்ட் பிரேக்கர் எபிசோட் 1 சாக்குரா அரைவ்ஸ் அட் ஃபியூரின் தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையன் ஒரு நூல் மாதிரி இருக்கிற ரோப் மேல வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அவனை வந்துட்டு நிறைய பேரு கல்வி ஊத்திட்டு இருக்காங்க. அவனா அந்த பையனா திருப்பியும் வந்துட்டு ஃபைட் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டானே, உன்னோட பர்ஸை திருடிட்டானா, வந்துட்டு அந்த மாதிரி ஆள்தான். பாக்குறதுக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கால. பார்த்தா நம்ம ஹீரோ பையன் வந்துட்டு கனவை கண்டுட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஒரு காலனில ஒரு ரவுடி கேங் வந்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு வம்புக்கு இழுத்துட்டு இருக்காங்க. பாருங்கடா, என்ன வந்துட்டு தனியா விட்டுருங்க, இல்லைன்னா என் கையில முட்டை இருக்கு, அது உங்க முகத்துல வந்துட்டு அடிச்சுட்டு போயிடுவேன். ஆனா முட்டை காசு வந்துட்டு வேஸ்ட் ஆகும், நீங்களா வாங்கி தரீங்க. எவ்வளவு சொல்லியோ இந்த பையன்க வந்துட்டு வம்புக்கு இழுக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோ வரா. பட்ட பகல்ல இது தேவையா? இந்த ரவுடி பையன் வந்துட்டு அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ ஒரே பஞ்சு அந்த பையன் கீழே விழுந்துறா. இவன் பேர் தான் சாக்குரா ஃபியூரின் ஹைன்ற ஒரு ஸ்கூல்ல இருந்து தான் படிச்சுட்டு இருக்கான். இந்த பொண்ணு போயிட்டு தேங்க்யூ சொல்ல நம்ம ஹீரோ பையன், நான் உன்னை காப்பாத்தணும்னுக்காகலாம் வந்துட்டு ஒன்னும் பண்ணல, அந்த பையன்க வந்துட்டு என்ன ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க, அதுக்கு தான் நான் வந்துட்டு பண்ணேன். ஒரு மாதிரி அருவருப்பா பேசுறா. ஆனா இந்த பொண்ணு வந்துட்டு பசியா இருக்கல, வா சாப்பிடலாம் போயிட்டு. நம்ம ஹீரோ பையனுக்கு சாப்பிட்டதுக்கு ஆம்லெட் கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கு. நான் தான் வந்துட்டு தாஷிபானா கொட்டுஹா, இந்த கெஃபேயோட ஓனர். உன்னை வந்துட்டு இங்க பார்த்ததே இல்லையே. நம்ம ஹீரோ நினைக்கிறான், ஏன் இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம கிட்ட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு பேசிட்டு இருக்கு. இப்பதான் நான் வந்துட்டு 5 பசங்களை அடிச்சுட்டு வந்தேன், அதை பார்த்து பயந்துட்டு மிரளு போயிருக்கணும். இந்த பொண்ணும் நம்ம ஹீரோட தலை பாக்குது. ஒரு சைட்ல கருப்பு முடி, இன்னொரு சைட்ல வெள்ளை முடி. கண்ணு பாத்தீங்கன்னா திருப்பியும் டிஃப்ரெண்ட் கலர் தான். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ரசிக்குது. இது நம்ம ஹீரோல வந்துட்டு நம்பவே முடியல. யூஸ்வலா நான் பார்த்தா நிறைய பேருக்கு வந்துட்டு விருப்பம் இருக்காது, ஐயா ஆச்சே இந்த மாதிரி இருக்கா நான் ஒரு மாதிரி கேவலமா தான் பார்த்துட்டு போவாங்க. ஃபியூரின்ல ஜாயின் பண்ணி தான் வந்திருக்கேன். இந்த ஃபியூரின் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் மாதிரி. இங்க வந்துட்டு சரியா படிக்காத பசங்க வந்துட்டு நல்லா ஃபைட் பண்ணுவாங்க, அதாவது ரவுடிசம்னு சொல்லலாம். அந்த மாதிரி பசங்க வந்துட்டு இந்த ஃபியூரின் ஸ்கூலுக்கு வந்துருவாங்க. டெய்லி உங்களுக்குள்ள சண்டை, யார் வந்துட்டு டாப்ல இருக்குதுன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ பையன் சொல்லிட்டு இருக்கான், இந்த ஃபியூரின்கே டாப்பா நான் வந்துட்டு வருவேன், இதுதான் என்னோட குறிக்கோள். இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுது இவன் கிட்ட. இவன் நம்பவே மாட்டேங்கிறா, என்ன மாதிரி ஒரு பையன் கிட்ட ஏன் இந்த பொண்ணு வந்துட்டு பேசிட்டே இருக்கு. சாக்லேட்ஸ் கூட குத்தமிச்சிருக்கு இந்த பையன் கிட்ட. இவ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த பொண்ணு பேச பேச இவனும் வந்துட்டு பிளஷ் பண்ணிட்டே இருக்கான். அதை வந்துட்டு வெளியே காமிச்சிக்க மாட்டேங்கிறான். ஆனா நம்ம எல்லாருக்கும் கிளியரா தெரியுது. இவ போட்டுங்கிற யூனிஃபார்ம் கூட பாத்தீங்கன்னா ஃபியூரின் ஸ்கூல் தான். நான் வந்துட்டு ஒரு நாள் யாரதோ பர்ஸ் வந்துட்டு கீழே வந்துட்டுக்குதுன்னு எடுத்து கொடுத்தேன். ஆனா அந்த ஆள் பாத்தீங்கன்னா நானே வந்துட்டு திருடிட்டேன்னு என் மேல பழிய போட்டாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் ஆயிக்கிறதால நம்ம ஹீரோ பையன் வந்துட்டு யாரையும் நம்புறது இல்ல. யாருன்னா நம்ம ஹீரோ கிட்ட நல்லா பேசினா அவங்களே வந்துட்டு டவுட் பண்ணுவான், ஏன் இவங்க வந்துட்டு என்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா, சரி சரி அது இருக்கட்டும், ஃபியூரின் ஸ்கூல்லே வந்துட்டு நீ ஒரு டாப் ரவுடியா ஆகணும்னு வந்திருக்கல, ஆனா அது வந்துட்டு உன்னால முடியாத காரியம், ஏன்னா நீ வந்துட்டு ஒரு தனி ஆளு. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு செம்ம கோவம் வருது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த காலனில இந்த ரவுடி பசங்க நிறைய தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை கூட வந்துட்டு வம்புக்கு இழுத்துருப்பாங்கல்ல, அந்த பசங்க தான் இவங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ரொம்ப கலாய்க்கிறாங்க, என்னடா வச்சுட்டு இருக்க டோப்பி மாதிரி தலையில, கண்ணு கூட 2 கலரா டிஃப்ரெண்ட் ஆகுது, பாக்குறதுக்கே கொடூரமா இருக்க. நம்ம ஹீரோக்கு இன்னும் செம்மையா கோவம் வருது. இப்பதான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம், உன்னால வந்துட்டு தனியா ஃபியூரின்ல இருக்கிற எந்த பசங்களும் அடிச்சுட்டு டாப்ல எல்லாம் வர முடியாது. பிளஸ் இவனோட வாழ்க்கை ஃபுல்லா இவனை வந்துட்டு திட்டிட்டே இருப்பாங்க எல்லாரும். எந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு இருக்கான், பாக்குறதுக்கு எப்படி இருக்கானே. நம்ம ஹீரோவோட மைண்ட்ல ஒரே ஒரு ரூல் தான், ஃபைட் பண்றதுக்கு அழகா தெரியணும்னு அவசியம் இல்ல, அதுக்கு ஸ்கில்ஸ் இருந்தாலே போதும். இந்த மாதிரி அந்த பையன் வெட்டி கதையா பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஒரே பஞ்ச் தான் அங்க இருக்கிற எல்லா கேங்ஸ்டரையோ ஒத்தாலாம் வந்துட்டு செம்மையா ஃபைட் பண்றா. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு வந்துட்டு வெளியே பாக்குறா. அங்க இருக்கிற ஒரு ரவுடி வந்துட்டு இந்த பொண்ணோட கழுத்துல கத்தி வைக்கிறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சேவ் பண்றாப்ல. ஆனாலும் சொல்லிட்டே இருக்கா, நான் வந்துட்டு உன்னை சேவ் பண்ணோம்ல வந்துட்டு பண்ணல. பையன் வந்துட்டு நம்ம ஹீரோ அடிக்க வரா. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்பப்போ நினைச்சிட்டு இருக்கா, நான் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் வந்துட்டு எனக்கு தெரியாதவங்களால வந்துட்டு நான் காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கே இந்த தேவையில்லாத வேலை. ஆனாலும் அந்த பொண்ணை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணி அவன் முன்னாடி நிக்கிறா. இந்த பையன் வந்துட்டு அவன் அடிக்க வரும்போது அவன் கண்ணு மூடிடுவா. சடனா அங்க வந்துட்டு யாரோ நம்ம ஹீரோ பையனை வந்துட்டு சேவ் பண்றாங்க. அது வேற யாரோ இல்ல, நம்ம ஃபியூரின்ல போற பசங்க தான். ஒரு 4 பசங்க வந்துட்டு அங்க வராங்க. நம்ம ஹீரோவோ வாய் திறந்துன்னு பேன் பாத்துட்டு இருக்கான். இந்த சைட்ல ரவுடி பையன் கொத்தாக்க, அந்த சைட்ல இந்த ஃபியூரின் பசங்க செம்மையா ஃபைட் பண்றாங்க. அந்த காலனில வாழ்ந்துட்டு இருக்க மக்கள்லாம் வந்துட்டு அவங்க வீட்ல இருந்து பாத்துட்டே வந்துட்டு இந்த ஃபியூரின் பசங்களுக்கு வந்துட்டு சேர் பண்றாங்க, செம்மையா பண்றீங்க, செம்மையா பண்றீங்க, சூப்பரா பண்றீங்க, இன்னும் நல்லா ஃபைட் பண்ணுங்க. ரொம்ப காலமா இந்த காலனில வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு அவங்க லைஃப் மேல ஒரு சேஃப்டியே இல்ல. ஏன்னா இந்த மாதிரி கேங்ஸ்லாம் வந்துட்டு தேவையில்லாத கொலை கடத்தல் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ஃபியூரின்ல இருக்கிற பசங்க தான் வந்துட்டு எல்லாத்தையும் மாத்துனாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க இந்த காலனில ஒரு பெரிய நோட்டீஸ் போர்டு போட்டாங்க. அப்படின்னு இந்த காலனில வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு எதனா ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னா, இல்லனா அவங்களோட திங்ஸ் ப்ராப்பர்ட்டி இது மேல வந்துட்டு எதனா ஒரு கெட்ட விஷயம் பண்ணாங்கன்னா நாங்க வந்துட்டு அவங்கள சும்மா விட மாட்டோம், நாங்க தான் ஃபியூரின் ஹை. இந்த மாதிரி இங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு எல்லாரையும் சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மக்களும் வந்துட்டு அவங்களுக்கு ஃபேன் ஆயிட்டு ஒரு புது பேர் வந்துட்டு கொடுத்தாங்க. அதோட பேர் தான் விண்ட் பிரேக்கர். அங்க இருக்கிற சின்ன பசங்கள்ல இருந்து வயசான பாட்டிமா வைக்கும் இவங்களுக்கு வந்து நன்றி சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா இந்த மாதிரி ரவுடி பசங்க வந்துட்டு இங்க இந்த காலனில வந்துட்டு ஹீரோஸா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு
ஒரு பாட்டி வருது. நீ கூட செம்மையா ஃபைட் பண்ணப்பா, ஆனா உன் காலில் வந்துட்டு அடிபட்டு இருக்கு, காமி பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா இந்த மாதிரி அக்கறை பாசம்லாம் வந்துட்டு யாரோ காமிச்சிருக்க மாட்டாங்க. நான் வந்துட்டு சொன்னேன், நீ தனியாலாம் வந்துட்டு ஃபைட் பண்ண முடியாது, ஆனா நீ தனியா இருக்கணும்ன்ற ஒரு டிசிஷன் வந்துட்டு நீ எடுக்கலன்னு எனக்கு தெரியுது. சூழ்நிலை அப்படி ஆயிட்டு இருக்கோம். ஆனா இங்க இருக்கிற மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு உன்னை தேவை. நம்ம ஹீரோ வந்துட்டு கத்திட்டு சொல்றா, சும்மா நீ வந்துட்டு கதை கட்டினே இருக்காத. இந்த பொண்ணு கேக்குது, பின்ன ஏன் வந்துட்டு நீ என்ன காப்பாத்தின? நீ வந்துட்டு நிறைய ஜனங்க உன்னை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா சில ஜனங்களுக்கு உன்னை உண்மையாவே தேவை, உன்னோட உதவி வந்துட்டு தேவை அவங்களுக்கு. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஆனா அந்த கோபத்துல அந்த ரவுடி பையனை ஒரே மிதித்தா. வாழ்க்கையில நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரே விஷயத்தா ஃபைட்டிங், அடிதடி. இதால இருந்தே இவங்க எல்லாரும் வந்துட்டு ரவுடிஸா தெரிவாங்க. ஆனா இங்க இருக்கிற மக்களுக்கு இவங்க தான் ஹீரோஸ். நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.